10வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது அந்த பழைய இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அவர் மறுரூபமாகிறது, இயேசு கிறிஸ்து எப்படி மறுரூபமானதுலேருந்து தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்தினார், அதிலிருந்து தேவனுடைய அத்தாரிட்டி அதை எப்படி புரிந்து கொண்டாங்க, அவங்களுடைய இன்னர் சர்க்கிள்னு சொல்லி பார்க்கும்போது எப்படியாய் தேவன் இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா முந்தின வசனங்களை நம்ம பார்க்குறோம், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்கெல்லாம் நல்ல வேதத்தை தெரிந்தவர்கள், வேதத்தை அறிந்திருந்தவர்கள், ஆனால் அவங்க இவர் மேசியான்னு புரிந்து கொள்ளலை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அவர் தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானவான்கள் கல்விமான்களை பார்க்கலும் பாலகர்னு அவர் குறிப்பிடுகிறது இவங்கள தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது அப்படிங்கிறப்ப திரும்ப இனி நடக்க போகிற எல்லா காரியங்களும் கூட பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்தே ஆரம்பித்து எத்தனையோ ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இவரை மேசியா யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல. காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அது அந்த பழைய இதோடு முடியுது. அதுக்கப்புறம் 25வது வசனத்தில் நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நியாயசாஸ்திரிங்கிறது யார் அப்படின்னா பரிசேயர்கள் இருக்கிறாங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க, வேத பாரகர் இருக்கிறாங்க. நியாயசாஸ்திரி யாருன்னா வேத பாரகர்லேயும் பிரதானமானவர்கள், தோராவை முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறவங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னல் தியாலஜியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்க சோஷியல் காரியங்களும் சரி, ரிலீஜியஸ் காரியங்களும் சரி, எல்லாத்தையுமே யூதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் இருந்தாங்க, விளக்கப்படுத்துகிறவர்களாகவும் இருந்தாங்க. அக்கார்டிங் டு த லா ஆஃப் காட், கடவுளுடைய கட்டளைகளை வைத்து அவங்க கர்த்தருடைய ஜனங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. அப்போ அவரை சோதிக்கும்படி போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை குறித்தான காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் வந்துடுவீங்கன்னு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மோசேயின் லா, நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து அதை செய்து வருகிறவங்களுக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல் இருந்திருந்தனால அவங்க ஒரு கொஸ்டினை கேட்டு அவரை எப்படியா சிக்க வைக்கும்படியாக தான் அவர் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நியாயசாஸ்திரி என்ன இன்டென்ஷனில் கேட்குறாரு அப்படிங்கிறது தெரியும். எப்போவுமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கும்போது அவர்களை அறிந்து அவர்களுக்கு என்ன பதில் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இவர் சோதிக்கும்படி வராரு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலும் இவர் வாயிலிருந்து வர வார்த்தையை வச்சு இவரை பிடிக்கும்படி தான் வருகிறாருங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரிகிறது. அப்போ அவருடைய சிந்தையை அறிந்து அதற்கேற்ற கேள்வியும் அதற்கேற்ற பதிலையும் தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். அப்போ நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன. அப்போ நியாய பிரமாணத்தை கற்று அதன்படி நடக்கிறதுனால தான் நித்திய ஜீவன் கிடைக்குதுங்கிறத புரிந்து கொண்டு தான் இவர் வந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த கேள்வி கேட்கிறாருங்கிறதுனால இவர் நேராக நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவன் பிரதித்திரமாக அந்த முழுவதும் 2 கற்பனையில் அடங்கியிருக்கிறதுங்கிறத உபாகமத்திலேருந்து லேவியராகமத்திலேருந்து அவர் எடுத்து சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அதுக்கப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஸோ இந்த கட்டளையிலே அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தேவனை முழுவதுமாய் நான் அன்பு கூறுகிறேன், அப்போ நான் மற்றவங்களிடத்துலையும் அன்பு கூறுகிறேன், இதுதான் கூற வேண்டும், இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்கிறார். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமான்கள் தான் பிழைப்பார்கள், துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். அப்போ அந்த இடத்துலையே என்னென்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு நீ இந்த நியாய பிரமாணத்தின்படி செய் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வராரு.
நான் இவரை செய்தா நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்லும்போது நீ இன்னும் செய்யலாங்கிறதையும் அவர் வந்து அந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ திரும்ப பதிலா நியாயசாஸ்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, தான் செய்கிறத ப்ரூவ் பண்ணும் விதமாய், தான் நீதிமான் என்று விளங்க பண்ணும்படியாய் வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வியை கேட்கிறார், பிறன் யார் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப நாளா இதுல வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் அவர் வந்து 2 தான் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இப்படி இருக்கணும், முழுவதுமாய் நீ அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி, அன்பு கூர்ந்து அன்பு கூர்வாயாக அப்படின்னு அவர் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு பிறன் யார்? அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், தேவனை நான் முழுவதுமாய் நேசிக்கிறேன், ஏன்னா அவருடைய கட்டளைகள் எல்லாம் நான் வந்து கீழ்ப்படுகிறேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் பண்ணிட்டேன், செகண்ட் ஹாஃபும் நான் பண்ணுறேன். ஆனால் அதில் வந்து உங்கள் வாயிலேருந்து நான் கொண்டு வர போகிற ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நியாயசாஸ்திரி வந்து ஒரு அவரை பிடிக்கணும், அவருடைய வார்த்தையிலேருந்து பிடிக்கணும் தானே ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு டிபேட்டாக அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்ததுனால அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இப்போ அவர் பதில் சொல்லணும். சொல்கிறதுல ஏசு கிறிஸ்து மாட்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க சமாரியர்களை எப்படி வந்து நினைத்தாங்க அப்படின்னு. அந்த 722 BCயில் வந்து அசிரியர்கள் வந்து நார்த் இஸ்ரேல் ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நிறைய பேரை சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு சிலர் மாத்திரம் வந்து உள்ளேயே இருக்கிறாங்க, அவங்க மிக்ஸ்டாக வேறு இவங்களை வெளியே கொண்டு போயிட்டு வெளியிலேருந்து நிறைய பேரை கொண்டு வந்து உள்ளே இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அங்கே கலப்பா எல்லாம் மாறி போகிறது, யூதர்கள் வந்து எல்லாம் மாறி போயிடுறாங்க. அதனால இங்கே சவுத்தில் இருக்கிற அந்த யூதர்கள், எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த யூதர்கள் வந்து அவங்கள வந்து தேவனுடைய லாக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால தான் அவங்களுக்கு அந்த தண்டனை அப்படிங்கிறதும், அவங்க மிக்ஸ்டாக ஆயிட்டாங்க, இனிமேல் அவங்க யூதர்கள் கிடையாது, இல்லை இஸ்ரவேல் குடும்பத்திலே அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள நிராகரிக்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து அவங்க கெரிசீம் அப்படிங்கிற மலையும் ஏபால் மலையும் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மோசேயின் பிரமாணத்தை ஆசீர்வாதத்துக்கும் அந்த சாபத்துக்குமா வந்து அவங்க நின்று சொல்லுவாங்க, கட்டளையை சொல்ல சொல்ல அவங்க வந்து ஆமேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த கெரிசீம் மலையில் தான் அவங்க வந்து ஆலயம் கட்டியிருந்தாங்க. யார்? அந்த நார்த்தில் இருக்கிற யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள். இங்கே வந்து எருசலேம் தேவாலயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணினான்னு சொல்லிட்டு சியோனை வந்து அவங்க தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஸ்தலமாய், தேவன் தங்குகிற இடமாய் இவங்க வணங்கி வந்தாங்க. அப்போ அங்கே சமாரியா அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ஆஃப் த நார்த் இஸ்ரேல், இங்கே ஜெருசலேம்ங்கிறது வந்து கேபிட்டல் ஆஃப் சவுத் இஸ்ரேல். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற டைமில் வந்து 2 பேத்துக்குள்ள அப்போ இருந்தே வந்து போட்டிகள் பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு இருந்தது. இப்போ கெரிசி மலையில் அவங்க கட்டியிருந்த தேவாலயத்தை இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக இடித்து போட்டாங்க. ஒரு பிரதான ஆசாரியர் அவர் 126 BCயில் வந்து அங்கே போய் அந்த ஆலயத்தெல்லாம் வந்து அடிச்சிடுறாரு, இவங்க வழிபட்டு வந்த இடத்த. அதனால இவங்க 2 பேருக்கும் வந்து என்ன அப்படின்னா பயங்கர ஒரு எதிர்ப்பு. லேசான சும்மா தீண்டத்தகாதவர்கள் இவங்க வந்து எங்களுக்குள்ள அவங்க இல்லை, அப்படி இல்லை, எப்போ பார்த்தாலும் அவங்கள கொண்டுடலாங்கிற அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பு, கசப்புணர்வு வந்து இந்த யூதர்களுக்கு அவர்களை பார்க்கும்போது இருக்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இது 722 BCயில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துலேயும் சரி இப்போவும் கூட வந்து அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர்கள் தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் வந்து சமாரியர்கள் அப்படிங்கிறபோது, இல்லை புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்கள நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து தங்களுக்குள்ளே கூறிக்கொள்கிறாங்க, பிசாசு பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஏன்னா தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ யூதர்கள் வந்து இந்த புறஜாதிகளை வந்து அந்த மாதிரி நாய்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ லேசான ஒரு காரியம் இல்லை, இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து லேசான காரியம் இல்லை. இப்போ நியாயசாஸ்திரி வந்து எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பவுண்டரி லைன் வந்து செட் பண்ணுறாரு, நம்ம யூதர்கள். அப்போ இந்த லைனுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து யார் அப்படின்னா பிறன். யூதருக்குள்ளே நான் வந்து எல்லாரையும் நேசிக்க தானே செய்கிறேன், நான் அன்பாக தான் இருக்கிறேன். ஸோ அந்த லைனுக்கு அங்கே இருக்கிறவங்க தானே எனக்கு பிறன் அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து அவர் கேட்க வர்றார். பதிலை அப்படி வைத்து கொண்டு தான் அவர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட அப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நியாயசாஸ்திரி எதிர்பார்க்குறார். அவர் வாயிலிருந்து வார்த்தையை அப்படி வந்து எதிர்பார்க்குறார்.
ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த முழு முழு உலகத்தையும் மீட்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து ஏழை, தாழ்மை உள்ளவர்கள், புறஜாதிகள் எல்லார்ட்டையுமே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லணும். இப்படி அவர் சொல்லும்போது புறஜாதிகளையும் வந்து நேசிக்கணும்னு ஒன்று வந்தால் யூதர்கள் அவருக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஸோ இப்படி சொன்னாலும் அவருக்கு பிரச்சனை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை. அதனால தான் நியாயசாஸ்திரி வந்து சோதிக்கும்படியாய், தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாய் இப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்குறத பார்க்கலாம். மற்றபடி நம்ம அந்த ஸ்டோரியை வாசிக்கும் போது அதில் என்ன சோதனை, அதில் என்ன அவருக்கு பிரச்சனை, இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுவதனால அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நான் யோசித்தேன். அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது வந்து அவர் ஒரு சர்க்கிளை தான் ஒரு லைனை தான் அவர் செட் பண்ணுறாரு, ஒரு லிமிட் செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அவர் வந்து இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே ஓமை வந்து நம்ம வேதத்தில் அநேக ஓமைகள் வந்து தேவன் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எனக்கு பிறன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் தேவன் இந்த ஓமையை சொல்கிறார். அப்போ இந்த ஓமையை நம்ம வியாக்கியானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம அதையும் ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து எண்ணெய்னா இது, திராட்சரசம்னா இது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, சொல்லிக்கலாம். பட் அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை. எப்போவுமே ஓமை வந்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை குறித்து தான் அது ஏதோ சொல்லுது. அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு தான் பார்த்துக்கணுமே தவிர ஓமையை நம்ம திரும்ப உட்காந்து வியாக்கியானப்படுத்த தேவையில்லை. வியாக்கியானப்படுத்துகிறாங்க, கேட்டுக்கலாம். பட் அது இல்லை முக்கியமான காரியம். ஓமையிலேருந்து தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த இடத்துல எனக்கு பிறன் யார் அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்குறான் நியாயசாஸ்திரி. அதற்கு பதில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அப்போது நம்ம ஏற்கனவே இது நிறைய தெரியும். ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்போ இந்த 2 பேரும் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்னு கொடுத்துருக்கு. சமாரியன் மட்டும் அவனை கண்டு மனதுருகி இந்த காரியத்தெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதில் அநேக பிரசங்கத்தில் நம்ம கேட்டுக்கிறதுனால இது என்னன்னு நம்மளுக்கு புரியும். ஆசாரியன் யார், லேவியன் யார். அப்போ ஏற்கனவே எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ஒரு யூதராக தான் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமிலேருந்து எரிகோவுக்கு போகையில், எருசலேம் தேவாலயத்திலேருந்து அடுத்து அவங்க கிராஸ் பண்ணி போகிறப்போ, எரிகோவுக்கு போகிறப்போ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆசாரியன் வந்து அப்படின்னு சொல்லும்போது அவர் டெம்பிளில் வேலை செய்கிற ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் எருசலேமில் இருக்கிறாங்க. அப்போ வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்போ இவனும் வந்து பிறன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நெய்பர், நம்மளுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். இப்போ மற்றவர்கள் இடத்துல அன்பு கூறு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆனால் நியாயசாஸ்திரி போட்டு ஏன் இவ்வளோ குழப்பறாருன்னு நம்மளுக்கு தோணலாம், எனக்கு தோணுச்சு. அப்போ மற்றவங்ககிட்ட வந்து நம்ம அன்பாக இருக்கலாம். இந்த தேவனிடத்துல அன்பாக இருக்கிறது போல் பிறர் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவங்க மற்ற இடத்துல இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் நியாயசாஸ்திரியினுடைய கான்செப்ட் வந்து வேறு. அதை நம்ம இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜென்டைல்ஸ் அண்ட் யூதர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையை வச்சு அவர் வந்து பிறன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு பார்க்குறப்போ ஆசாரியன் வழியே வந்து அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு நெய்பர் தான், பிறன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் வந்து எப்படி ஒரு நெய்பர், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியன். இவன் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு போனவன் யார், இந்த கலர் கையில் அகப்பட்டவன். அதே போல் லேவியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் அந்த இடத்துல இருக்கிறவர் தான். ஸோ அவனை கண்டு அவனும் பக்கமாக விலகி போனான். சமாரியன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கம்ப்ளீட்டாக வேறு. இந்த நியாயசாஸ்திரி சொல்லும்போது அந்த லைனுக்கு அங்கே உள்ளவர். அப்போ சமாரியன் ஒருவன் பிரயாணம் பண்ணுகையில் அவனை கண்டு மனதுருகி இந்த காரியங்கள்லாம் செய்கிறாரு. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் இல்லை. இப்படி இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான். அங்கே கொஸ்டின் கேட்டது பிறன் யார் அப்படின்னு. ஏசு கிறிஸ்து வந்து இப்போ எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, அதாவது விக்டிம் ஒருத்தன் இருக்கிறான், அடிப்பட்டவன், அவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹூ பிகேம் ஹிஸ் நெய்பர் அப்படின்னு சொல்லி. நியாயசாஸ்திரி கேட்குறது வந்து ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்னு கேட்குறான். கடவுள் இங்கே கேட்குறது வந்து ஹூ பிகேம் த நெய்பர் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 2லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அங்கே பிறன் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து நியாயசாஸ்திரி கேட்கும்போது அவர் வந்து இந்த எனக்கு நான் யார் இடத்துல அன்பு கூறணும், இல்லை நான் அன்பு கூறுகும்படியாக தகுதி உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அது வந்து ஒரு
எப்படி சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறது. யார் மேலே நான் வந்து அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது, நியாயசாஸ்திரத்துடைய கேள்வியாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறது வந்து என்னென்னா, 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், எவன் பிறனாய் செயல்பட்டான் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட், நீ யார் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நீ எப்படி அன்பு செலுத்தணும், அது ஆக்ஷனில் எப்படி வெளியில் தெரியணும் அப்படிங்கிறது தான் இங்கே அவர் திரும்ப கேள்வியை வைக்கிறார். இதில் அவர் காமிக்க வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இப்படி கேட்டிருந்துருக்கலாம், அவர் சமாரியனுக்கு யார் பிறனாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம், சமாரியன் வந்து பிறனாக இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி கேட்குறாருன்னா, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு எவன் பிறனாக இருந்தான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவன் ரொம்ப அடிபட்டு சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான், யாரும் அவன் மேலே வந்து ஒன்றுமே கண்டுக்கல. அப்போ இவர் மனதுருகிறாருங்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவர் வந்து இருக்கிறார், கள்ளர் கையில் அகப்பட்டவன். ஸோ அப்படிப்பட்டவன் இடத்துல சமாரியன் வந்து அன்பு கூறுகிறான்னு சொல்லும்போது, அந்த நியாயசாஸ்திரி வந்து சொல்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அப்போ கூட அவன் சமாரியன்கிற வார்த்தையை கூட அவர் எடுக்கலை நியாயசாஸ்திரி. அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய்ய அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுக்கு இரக்கம் செய்தவனே அப்படின்னு சொல்லும்போது, எவன் பிறனாய் இருந்தான் அந்த கேள்விக்கு பதில் வந்து ஒரு செயலாக இந்த இடத்துல வருது. இரக்கம் செய்தவன். யாருக்கு அவன் இரக்கம் செய்தான்? கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் நியாயசாஸ்திரிக்கு, நமக்கும் கூட புரிந்து கொள்ள முடியாது. இப்போ கள்ளர் கையில் அகப்பட்டவன் வந்து நம்ம யாருன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருவருடைய நிலை, இந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிற இதில் எல்லாருமே அப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வந்து கடந்து போகிறோம். அப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போகும்போது, ரொம்ப பாடுகளின் மத்தியில் போகும்போது, யார் ஹெல்ப் பண்ணாலும் சரி நம்ம சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லை இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, இல்லை இவங்க எனக்கு வேண்டாம், இவங்க எனக்கு ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் எனக்கு இந்த உதவி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். சாக போகிற நிலையில் இருக்கும்போது யார் வந்து நம்மளை பார்த்தாலும், யார் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் நம்மளுக்கு ஓகே தான். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரிக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீ வந்து கேட்ட நான் யாரை வந்து லவ் பண்ணணும், யாரை நேசிக்கணும், யார் என்னுடைய அன்பிற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு லைனை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்ட. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ எந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொன்னால், நீ வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது உனக்கே தெரியுது, சமாரியானா இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் வந்து உதவி செய்தா அவன் வந்து பிறனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிகிறப்போ, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய காரியங்களை இந்த மாதிரி தான் செய்யணும். நான் இந்த சமாரியன், அதனால் அவனை நான் நேசிக்க மாட்டேன், என்னுடைய அன்பிற்கு அவன் தகுதியுள்ளவன் அல்ல அப்படின்னு சொல்லி நீ யோசிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு கூறுகிறது அப்படிங்கிறது வந்து லைன் செட் பண்ணி, என்னுடைய அன்பு யாருக்கு தகுதி உள்ளதுங்கிற ஒரு வரைமுறையில் அது வரல. அது ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை, மற்றவங்களை நீ பார்க்குறது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, நீ ஒரு ஆக்ஷனில் வந்து நீ செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து தேவன் எப்படி சொல்கிறாருன்னா, அவன் சமாரியானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இரக்கம் நீ காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் அவன் இரக்கம் செய்தவனே அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். அப்போ அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனுக்கு செல்லும்படியா, நித்திய ஜீவனை செல்லும்படியில் சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு பதில் வந்து என்ன அப்படின்னா, இரக்கம் செய்கிறது. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சில லூக்காலேயே பின்னாடி வந்து அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் தசமபாகம் செலுத்துறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்குற இரக்கத்தை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கேயும் இவர் இந்த நியாயசாஸ்திரி அதை தான் பண்ணுறாரு. நியாயசாஸ்திரின்னா நம்ம பார்த்தோம், ஸ்கிரைபுக்கும் மேலே உள்ள ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னல் தியாலஜியன்ஸ் அப்படின்னு வந்து அவங்கள சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து லாலாம் செட் பண்ணுறாங்க இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு. ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் எங்களுடைய நாங்கள் நேசிப்பதுக்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்போ இவங்களால தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் நீங்கள் பிழைக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் பிழைப்பார்கள்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இருக்கும்போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செயல்படலைன்னு ஒன்று காண்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய அன்பு முதல்ல வேண்டும். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் அன்பு கூர்ந்த அப்படின்னு சொல்லும்போது, அந்த அன்பிலால் நீங்கள் நிறையப்படும் போது தான் நீங்கள் உங்களுக்கும் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் பார்க்காம அவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இரக்கம் செய்வீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது சின்ன கேள்வி பதில் தான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் மத்தியில் இருக்கிற ரபிமார்கள் சரி, இந்த மாதிரி தியாலஜியன்ஸ் சரி, நம்மளுக்கு பார்க்கும்போது
இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதில் என்னத்தை சோதிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நியாயசாஸ்திரிங்கிறவர் ஒரு பெரிய ஆள், அவர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட பேசுகிறாரு, சமாரியன் உதவி செய்கிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து முதல்ல ஃபீல் ஆச்சு. ஆனால் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ முக்கியப்படுத்துகிறாங்க, நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோன்னு அவங்க ஒரு தவறான கண்மூடித்தனமான ஒரு இதில் இருக்கிறாங்கங்கிறத தேவன் வெளிச்சமாக வந்து காண்பிக்கிறத பார்க்குறோம். அப்போ அவங்கள சுற்றி இருக்கிற சீஷர்களும் சரி, மற்ற மனிதர்களும் சரி, இதை புரிந்து கொள்ள முடியாது. கட்டளை வந்து அவ்வளோ ரைட் ஃபார்வர்டு அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் பிறன் யார் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நிக்கோதேமு இதுலேயும் நம்ம வந்து பார்க்கும்போது, நீ இஸ்ரவேலில் ஒரு வேத பாரகனாக இருந்தும் இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறப்போ, அவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான், அவங்கெல்லாம் பெரிய தியாலஜின்ஸ் தான். ஸோ இந்த காலத்துலேயும் கூட வந்து எவ்வளோ பெரிய தியாலஜின்ஸாக இருந்தாலும் சரி, தேவன் வெளிப்படுத்தினால் ஒழிய தேவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை தான் வந்து லூக்கா இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா நம்ம 22 நம்ம பார்த்தோம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். ஸோ எத்தனை வசனம் படிச்சிருந்துருக்கலாம், எத்தனை லா ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் யார்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அவர் யாரிடத்துல வெளிப்படுத்துகிறாரோ அவங்க அதை வந்து புரிந்து கொள்வாங்க. அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை புரிந்து கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நியாயசாஸ்திரி அவ்வளோ பெரிய படித்தவராக இருந்தாலும் அவர் வந்து வேற ஒரு மைண்ட் செட்டில், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காலத்துலேயும் நிறைய போதகர்கள் தாங்கள் படித்தவர்களா பெரிய தியாலஜியன்ஸாக வந்து இருக்கலாம். நம்மளுக்குள்ளேயும் கூட விசுவாசிகள் மத்தியில் நம்ம நிறைய தெரிந்தவர்கள் போல இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன காரியம் எவ்வளோ பெரிய ஒரு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை தேவனுடைய வசனம் வார்த்தை வந்து எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இங்கே வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்ல. இப்போது அதே தான் வந்து ஒரு விளக்கமாக வந்து நம்ம பார்க்கணும். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கேட்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பவுலும் கூட நம்ம பார்க்கும்போது அவர் கமாலியலுடைய பாதத்தடியில் இருந்து படித்தார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரபிமாரிடத்துல சீஷர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விதம், அப்போ அவங்களுக்கு கீழே இவங்க படித்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டிசைபிள்ஷிப்பை வந்து குறிக்குது, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு விருப்பத்தை வந்து குறிக்கிறது. ஸோ பாதத்தருகே உட்கார்ந்துருந்தாங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் த போஸ்டர், அவங்க எப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படிங்கிறது இல்லை. இதுலேருந்து அவங்க எதை காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தான் ஒரு சீஷனாக இருந்து தேவனிடத்துல எல்லாம் கற்றுக்கொண்டு அடுத்து அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு பாத்திரம்னா நான் மாறுகிறதுக்கு ரெடிங்கிற ஒரு சப்மிஷன் தான் வந்து பாதத்தருகை வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு காரியத்தை லூக்கா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். இப்போ பாதத்தருகை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து கொடுத்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அந்த காலத்தில் கல்ச்சர் படி அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு ரபி வராரு அப்படின்னு சொன்னால், ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்போ ரபி அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அறியப்படுகிறார். அவருடைய சீஷர்கள் நம்ம 8வது அதிகாரத்துலேருந்தே நம்ம பார்ப்போம். முதல்ல அவர் போகிறாரு, அடுத்து 9வது அதிகாரத்தில் அவருடைய சீஷர்கள் போகிறாங்க, அடுத்து 10வது அதிகாரத்தில் 70 சீஷர்கள் போகிறாங்க. ஸோ இப்படி காஸ்பல் வந்து வெளியில் அப்படி பரவிட்டு வர இதில் இவர் வந்து போதகர் அப்படின்னு சொல்லி அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ இவர் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது இவருடைய 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, இவரோடு கூட மற்றவர்களும் வருவாங்க. அப்போது ஒரு கூட்டம் வந்திருக்குது. அவங்கள வந்து அதுவும் ரபி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா வித கவனிப்பும் வந்து கவனித்து அனுப்பலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்கள டிஸானர் பண்ணுற மாதிரி, மதிக்காத மாதிரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத மாதிரி. அதனால தான் வந்து மார்த்தாள் அவ்வளோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்களுடைய கல்ச்சரில் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க, வேலைகள் எல்லாம் அவங்க கிச்சன்லேயே தான் அவங்க வந்து இருப்பாங்க, பெரிய அறைகள் அதில் தான் இருப்பாங்க. ஜென்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரபிலாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹால் மாதிரி நம்ம யோசிக்கலாம், அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து அவரிடத்துல வேதத்தை குறித்தான காரியங்களை வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து முறை. அப்போ மார்த்தாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, இவங்க லைனை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க,
மரியாள் வந்து லைனை கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனோட சீஷர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு விதமான அற்புதங்களை பெற்று நம்ம மகதலேனா மரியாள் பார்க்குறோம், யோவானால் பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறாங்க. சீஷர்களாக கூடி வரும்போது நிறைய ஸ்திரீகள் வராங்க தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல வீட்டுக்கு வரும்போது எல்லா ஸ்திரீகளும் வந்து வேலை செய்கிற நேரத்தில் இவங்க வந்து சீஷர்களோட அந்த ஜென்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து போய் உட்காந்து வேலை செய்யாமல் அங்கே இருக்கிறத பார்த்து மரியாள் வந்து கேட்குறாங்க, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் தானே. அப்போ ஏன் அவளை வந்து பார்க்கும்போது நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபிசிக்கல் உலகத்தின் காரியங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட், ஒரு பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாலே நம்ம அதை தான் பார்ப்போம், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸ்டக் ஆகிட்டா? இல்லை இல்லை. அப்போ அதை தான் வந்து நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்து கொடுக்கணும், எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்கள வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுல. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அதை பார்க்கல. இயேசு கிறிஸ்து வந்து இந்த நேரத்துலையும் சும்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கல. அவர் வந்து ஒரு போதகராக இருந்து வசனங்களை தான் வந்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அதனுடைய விளக்கங்களை தான் சீஷர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ மரியாள் வந்து அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் இந்த இடத்துல வந்து சொல்கிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தின் காரியங்களெல்லாம் செய்ய வேண்டியது தான். பட் இன்னொருத்தங்க கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போதகர்கிட்ட இருந்து வசனத்தை தானே கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த மாற்றாளுக்கு வந்து இல்லை. அவங்க அதையும் தாண்டி உலக காரியங்கள் மேலே தங்களுடைய கண்களை வந்து வைக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கே வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, உட்காந்து எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர் இருந்திருக்காங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் யாரோ ஒருத்தர் போய் அங்கே உட்காந்து வசனத்தை கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓகே, அவங்க வசனத்தை தானே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கல, வசனத்தை தான் கேட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அவன் ஏன் நம்ம கூட வந்து இல்லை அங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இங்கே வந்து மாற்றாள் வந்து காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய செய்ய வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய இடத்துல மரியாள் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவும் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதில் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எதை குறித்து நீ கவலைப்படணும், எதை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கிற, ஆனால் எனக்கு எது முக்கியம், எது உங்களுக்கு முக்கியம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இதுவும் நம்ம வந்து நிறைய பிரசங்களில் கேட்குவோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தண்ணி எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான். நாளைக்கு வந்து 11வது அதிகாரத்தை பார்க்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி இந்த போர்ஷனில் ஒரு தெளிவு கிடைத்தது. மற்றபடி பிறன் யாருங்கிறது எனக்கு புரியுது, நம்ம எல்லாருக்குமே புரியும் இந்த வசனங்கள். ஆனால் ஏன் வந்து என்னுடைய கேள்வி கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து யோசனையாக இருந்தது. எதனால் வந்து கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வந்து அது புரிஞ்சிச்சு. அப்போ இதில் இந்த ஓமையிலேருந்து நம்ம வந்து கள்ளர் யார், சமாரியன் யார், லேவியன் யார், ஆசாரியன் யார், அப்புறம் அதில் இருக்கிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பிறன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு தேவன் கொடுக்குற பதில் நீ பிறனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது எவன் பிறனாக இருந்தான்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டவனுக்கு நீ ஒரு பக்கத்தில் உள்ளவனா நீ இருக்கணும். இப்போ அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்களும் சிநேகிக்கிறீர்களானால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன, அஞ்ஞானிகளும் அதையே தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம போகிற வழியில் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு தோணுச்சு நம்ம ஐடா ஸ்கேட்டரோட ஸ்கிட் வந்து எழுதும்போது அதில் வந்து அவங்க சர்ச்சுக்கு போயிட்டுருக்க டைமில் வந்து ஒரு லேடி அங்கே வந்து குளிருக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்கள கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களையும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ டர்ட்டியாக இருக்கிறாங்க, நீ வந்து இப்போ அவங்கள கூப்பிட்டு வர நம்மளை எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஐடா ஸ்கேட்டர் வந்து இல்லை இதுதான் முக்கியம், இதுதான் அன்பு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போகும்போதோ சர்ச்சுக்கு போகும்போதோ எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம். அப்போ நம்ம வந்து என்ன கட்டளையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எத்தனை பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க, எத்தனை கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. நம்மலாம் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சுக்கு அவசரமாக போகிறோம், இல்லை ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு அவசரமாக போகிறோம், வழியில் எத்தனை பேரை பார்க்குறோம், அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆனால் நம்ம ஒன்றும் செய்கிறதில்ல. இப்போ தேவன் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க கூட முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அவங்களே நீங்கள் ஸ்நேகிப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து எனக்கு அது ரொம்ப டச் பண்ணிச்சு. நம்ம சரி பார்க்குறவங்களுக்கு நம்ம எதாவது செய்யலாம், அப்படி நம்மளால் செய்ய முடிஞ்ச காரியங்களை வந்து நம்ம செய்யலாம். அதுதான் தேவன் வந்து விரும்புகிறார். அப்போ இரக்கம் செய்தவனே
ஸோ இரக்கம் செய்ய வேண்டும். யாரை பார்த்தாலும் எந்த நேரத்துலனாலும் அப்படி பிள்ளைகளை நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அதுதான் நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கறது. அப்போ அன்பாக இருக்கணும் பிற இடத்துல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு லைனை செட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம குடும்பம் அவங்களுக்கு சிக்னஸ்னால் நம்ம ப்ரே பண்ணுறோம். ஆனால் மற்றவங்களை நம்மளுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தர்னா நம்மளை அது அவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சர்க்கிள், எப்படி இந்த யூதர்கள் வந்து அவங்க ஒரு சர்க்கிள் வச்சுருந்தாங்களோ நம்மளும் அப்படி ஒரு சர்க்கிளை வச்சுருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பினால் நிறையப்படும் போது அதான் அந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் சிந்தையோடும் நீங்கள் அன்பு கூர்ந்து பிறனிடத்திலும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு இருந்ததுன்னா நம்ம பிள்ளைக்கு ஒன்று வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ அதே போல் அடுத்தவங்களுக்கு வரும்போதும் ஒரு பாரம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவது தான் முதலாவது கட்டளை. அதனால தான் அது அந்த 4 விதமாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் அப்படின்னு சொல்லி அதில் எங்கேயோ நம்ம ஃபெயில் ஆகிடணும். அதனால் அடுத்தது நமக்கு வந்து போக முடியல அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள்